ஒவ்வொரு நாளும் குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டு வாசலில் கத்தி கதறிய இளம்பெண், அருகில் கத்தியோடு நின்று கொண்டிருந்த இளைஞர், ஓடோடி வந்த அக்கம் பக்கத்தினர், வினையில் முடிந்த இன்ஸ்டா காதல். நடந்தது என்ன? திங்கக்கிழமை மதியம் 1 மணி இருக்கும். பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணு அலற சத்தம் கேட்டு தெருவில் இருந்த எல்லாரும் அறக்க பறக்க ஓடி வந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி கத்தி குத்துப்பட்டு அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்திலேயே ஒருத்தன் கையில கத்திய வச்சுக்கிட்டு ஆவேசமா நின்னுட்டு இருந்திருக்கான். அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் அவனை நோக்கி ஓடி வந்ததை பார்த்து பயத்துல அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டான். அவனை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பொண்ணை காப்பாத்துவோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கையோட போலீஸுக்கும் தகவல் சொல்லிருக்காங்க. அங்க வந்த போலீஸ் கதவை திறடான்னு சொல்லி கதவை தட்டியிருக்காங்க. ஆனா அந்த இளைஞன் கதவை திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடுப்பான போலீஸ் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இளைஞன் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இளைஞனோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க. திருப்பூர் உடுமலையை சேர்ந்த 23 வயதான ஸ்னேகா காலேஜ் முடிச்சிட்டு தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவருக்கும் திருவண்ணாமலையை சேர்ந்த 19 வயதான தீபக்குக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தீபக் கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு காலேஜ்ல BE ரொபாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்திருக்கான். முதல்ல அக்கா தம்பியா பேச ஆரம்பிச்சவங்க போக போக லவ்வர்ஸா மாறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நான் உன்னை விட வயசுல பெரிய பொண்ணு, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி வராது, இதோட முடிச்சுக்கலாம், இனிமே நாம பேசிக்க வேண்டாம் பழகிக்க வேண்டான்னு ஸ்னேகா தீபக்கு ரெட் கார்டு போட்டதா சொல்லப்படுது. இத தீபக்கால ஏத்துக்கவே முடியாம இருந்திருக்கு. வயசு வித்தியாசம்லாம் தெரிஞ்சுதானே பழகணும், வயசெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, இப்படியெல்லாம் சொல்லாதன்னு தீபக் ஸ்னேகா கிட்ட சொல்லியிருக்கான். இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கு மேல 2 பேருக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. இந்த பிரச்சனையினால தீபக் காலேஜுக்கு கூட ஒழுங்கா போகலன்னு சொல்லப்படுது. பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கிறதால காலேஜ்ல இருந்து தீபக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. ஆனா தீபக்கோட பிராக்டிகல் நோட்டு ஸ்னேகா கிட்ட இருந்ததாவும் அந்த நோட்டை கேட்டு தீபக் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணப்ப 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாவும் சொல்லப்படுது. அப்புறம் ஸ்னேகாவை பார்க்க உடுமலைக்கு போயிருக்கான் தீபக். வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஸ்னேகாவோட கதையை முடிச்சிடணுங்கிற எண்ணத்துல தான் தீபக் புறப்பட்டதாவும் அதனால வீட்ல இருந்தே கத்திய மறைச்சு வச்சு எடுத்துட்டு போனதாவும் சொல்லப்படுது. தீபக் வந்ததை பார்த்து வீட்டோட கதவை பூட்டி இருக்காங்க இந்த இளம்பெண். கதவை திறந்து என்னோட பிராக்டிக்கல் நோட்டையும் என் வாட்சையும் மட்டும் கொடுத்துரு, நான் போயிடுறேன்னு சொல்லிருக்கான் தீபக். ரொம்ப நேரமா கதவை திறக்காம இருந்தப்பவும் தீபக் அந்த இடத்தை விட்டு நகரல. சரி நோட்டும் வாட்சும் தானே, வாங்கிட்டு போயிருன்னு சொல்லி கதவை திறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி வேணும்னு தீபக் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க கிச்சனுக்குள்ள போனப்போ பின்னாடியே போன தீபக் ஸ்னேகாவோட கை கால் கழுத்துல கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான். வலி தாங்க முடியாம கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க ஸ்னேகா. சத்தத்தை கேட்டு பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்தப்பதான் தீபக் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி இருக்கான். எப்படியும் போலீஸ்ல மாட்டிருவோம், நம்மள அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு பயந்து வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்கான். கத்தி குத்துல காயமடைஞ்ச அந்த பொண்ணு திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பெத்த மகனை பறி கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கண்ணீரும் கம்பலையுமா நின்ன தீபக்கோட அப்பா
2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா. 2 பேரும் கோயில்ல வச்சு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க தான் படிக்கிற வயசுல இதெல்லாம் தப்புன்னு புத்திமதி சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வச்சோன்னு சொன்னாரு. இவன் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போட்டு ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு வந்துருச்சு ஐயா. வீட்டுக்கு வந்து இவனை கூப்பிட்டு போய் கோயிலில் தாலி கட்டு வந்துருச்சு. எதுக்குமா உனக்கு என்னம்மா வயசு ஆகுதுன்னு, எனக்கு அவனோட 2 வயசு சின்னது, 18 வயசு தான் ஆகுது அப்படின்னுச்சு. இந்த வயசுலலாம் எதுக்குமா கேட்குறதுன்னு போட்டு உள்ளத்தில் படிக்கிற படிப்பு வீணாக போயிடும், நீ படிக்கிறங்கிற படிக்குமா, இதெல்லாம் தேவையில்லைன்னு. எங்கே போனாங்க எங்கே சுற்றுனாங்க எங்களுக்கு தெரியாதுயா. ஆனால் 2 பேரும் லவ் பண்ணது உண்மை. இதுக்கு அப்படியே எதிர்மாறா ஸ்னேகாவோட அம்மா என் பொண்ணு தீபக் அக்கா அக்கான்னு தான் சொல்லுவான். 2 பேரும் அக்கா தம்பியா பழகிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் கூட அந்த பையன் வந்திருக்கான். ஆனா யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து என் பொண்ணை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா தம்பியாக தான் பழகுறேன்னு சொன்னாங்க. எங்கிட்ட அக்கா தம்பியாக தான் பழகுறேன்னு சொன்னாங்க. லாட்சி கொடுத்துட்டு போகிறேன், கதவை திறங்கன்னு சொன்னால் அந்த கதவை திறந்து விட்டான். திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா தான் கால் பண்ணி அப்படியே சமாதானமாக பேசி அனுப்பி விட்டுருமா கதவை திறந்து அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அதனால் கதவை திறந்துருக்குறான். அவன் தண்ணி கொடுங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வரப்போ சமையல் பொருட்களை வச்சு கத்தி வச்சு கொடுத்துட்டான். பையன் வீட்டு சைடுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணதா சொல்றாங்க. ஆனா பொண்ணு வீட்டு சைடுல 2 பேரும் அக்கா தம்பி மாதிரி தான் பழகுனாங்கன்னு சொல்றாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றதுனால எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இன்ஸ்டா நட்பு 2 குடும்பத்தையும் நடு தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த 2 வயது குழந்தை. ரிப்போர்ட்டை வழங்காமல் மருத்துவமனை நிர்வாகம் அடாவடி. குழந்தை இறப்புக்கு என்ன காரணம்? மருத்துவமனை நிர்வாகம் ரிப்போர்ட்டை வழங்காதது ஏன்? வழக்கம் போல வீட்டுல விளையாடிட்டு இருந்த 2 வயசு குழந்தை திடீர்னு அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அவங்க பாட்டி மேல சரிஞ்சு விழுந்திருக்காங்க. அதை பார்த்து பதறின குழந்தையோட அப்பா அம்மா குழந்தைய தட்டி எழுப்பியிருக்காங்க. அப்பவும் குழந்தை எந்திரிக்கல. உடனே பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க குழந்தைய பார்த்த டாக்டர்கள் என்னாச்சு, ஏன் மயங்கி விழுந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்போ என் குழந்தை கேரட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மயங்கி விழுந்தான்னு தாய் சொல்லியிருக்காங்க. சார், கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க, பேச்சு மூச்சு இல்லாத என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி குழந்தையோட அப்பா அம்மா கதறி அழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைய ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மருத்துவர்கள். கண்டினியூஸா 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து ஆம்புலன்ஸ் மூலமா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க டாக்டர்கள். அங்க குழந்தைய பரிசோதனை பண்ண டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. மயங்கி விழுந்த குழந்தை லித்திஷா ஸ்ரீய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் பரிசோதனை பண்ணிட்டு குழந்தைக்கு என்னாச்சுன்னு பெற்றோர்கிட்ட டாக்டர்கள் சொல்லிருக்கணும். ஆனா குழந்தைக்கு என்னாச்சு, எதனால மயங்கி விழுந்துச்சுன்னு எந்த காரணமும் சொல்லாமலே குழந்தைய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. சென்னை வண்ணாரப்பேட்டையில உள்ள பரிமளா தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக 2 வயசு குழந்தை லித்திஷா ஸ்ரீய தூக்கிக்கிட்டு குறுக்குப்பேட்டையில இருக்கிற தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. பரிமளா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்ததால சொந்தக்காரங்க எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா பேசி சிரிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்காக பரிமளா காய்கறி வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாட்டி வீட்டுல விளையாடிட்டு இருந்த லித்திஷா ஸ்ரீ பரிமளா வெட்டிட்டு இருந்த ஒரு கேரட் துண்டை எடுத்து சாப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு ஓடி விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு மயங்கி விழுந்திருக்கு. அதை பார்த்து பதறின சொந்தக்காரங்க உடனே லித்திஷா ஸ்ரீய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனா சிகிச்சை கை கொடுக்காததால குழந்தையோட உயிர் அடங்கிருச்சு. ஜோதிங்கிற தனியார் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு 2 மணி நேரமா சிகிச்சை கொடுத்த ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க லித்திஷா ஸ்ரீயோட தாய் பரிமளா. ஆனா மருத்துவ நிர்வாகம் குழந்தையோட ரிப்போர்ட்டை கொடுக்காம அது இதுன்னு சொல்லி மழுப்பியிருக்காங்க. இப்ப உடனே என் குழந்தையோட ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி பரிமளா கதறி இருக்காங்க. அப்பவும் ரிப்போர்ட்டை கொடுக்காம அங்க இருந்த ஊழியர்கள் பரிமளாவை ஆபாச வார்த்தைகளால திட்டுனதா தெரியுது. சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காததால தான் தங்களோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க.
ஜோதி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க வந்து பார்த்துட்டு 3:30 மணிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. 3:30 மணிக்கு கூட்டிகிட்டு வந்து 5:15க்கும் 5:20 அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்க, ஆம்புலன்ஸில் வச்சு ஏற்றிட்டு போனாங்க. பாப்பா வந்து தொடங்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து இந்த 2 மணி நேரம் இருக்குல்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு வந்து எனக்கு அதோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுக்க சொல்லுங்க, ரிப்போர்ட் எனக்கு கொடுக்க சொல்லுங்க. கேரட் சாப்பிட்டதுக்குலாம் அப்படி இல்லை, அது இங்கேருந்து போகும்போது ஒன்று முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வேற என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருப்பேன். சிகிச்சையில் சந்தேகம் தான், அவங்க என்ன இதுன்னு பார்த்து இது பண்ணோம். குழந்தைக்கு என்னாச்சு, எப்படி இறந்துச்சுன்னு எந்த ரிப்போர்ட்டையும் கண்ணில் காட்டாம அடாவடி செயல்ல ஈடுபட்டிருக்கு மருத்துவ நிர்வாகம். குழந்தையை இழந்த சோகத்தோடவே குறுக்குப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்காங்க தாய் பரிமளாவும் தந்தை விக்னேஷும். அடுத்த நொடியே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் லித்திஷா ஸ்ரீ உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்கியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் குழந்தை லித்திஷா ஸ்ரீ கேரட் சாப்பிட்டு இறந்துச்சா இல்ல மருத்துவர்களோட அலட்சியத்தால உயிர் போயிருக்கான்னு தெரிய வரும்னு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. காதல் திருமணம் செய்த இளைஞர் கொடூர கொலை. பாறாங்கற்களால் தலையை சிதைத்து கொன்ற கும்பல். திருந்தி வாழ்ந்து வந்த பிரபல ரவுடியை வெட்டி சாய்த்தது யார்? முன்பகையா, ஆணவ கொலையா? பின்னணி என்ன? ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு போனவரை ரொம்ப நேரமா ஆளையே காணுமென்னு கணவனை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க மனைவி. இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு மணிக்கணக்குல வெயிட் பண்ணியும் கணவர் வீட்டுக்கு வரல. அதுக்கு மாறா அவர் கால்வாயில இறந்து கிடக்காருங்கிற செய்தி தான் வந்துச்சு. தெலங்கானா சூர்யாபேட் பக்கத்துல உள்ள மாமில்லா கட்டாவுல இருந்த இளைஞர் கிருஷ்ணா மேல கொலை அடிதடின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. கிருஷ்ணாவும் அதே ஏரியாவை சேர்ந்த நவீனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவீன் மேலையும் கொலை அடிதடின்னு பல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஆரம்ப பள்ளியில ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னா சேர்ந்து அடிதடி பண்ற வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. கிருஷ்ணா வீட்டுக்கு நவீன் வர்றதும் நவீன் வீட்டுக்கு கிருஷ்ணா போறதும் வழக்கமான ஒண்ணுதான். அப்படி நவீன் வீட்டுக்கு அடிக்கடி போனப்போ நவீனோட தங்கச்சி பார்கவிக்கும் கிருஷ்ணாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிற முறையில பார்கவியும் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிற முறையில கிருஷ்ணாவும் பேசி பழகிருக்காங்க. ஆனா போக போக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்கவிக்கு வீட்ல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. மாப்பிள்ளை போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பார்கவி கிட்ட அவங்க அப்பா போனப்போ, அப்பா நான் அண்ணனோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை லவ் பண்றேன், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொல்லிருக்காங்க. ஒழுங்கா வேலைக்கு போகாம அடிதடி வெட்டு குத்துன்னு சுத்திட்டு இருக்கிறவனுக்கு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அதுவும் இல்லாம அவங்க வேற சாதி, நாம வேற சாதி, அதெல்லாம் முடியாதுன்னு கராரா சொல்லிருக்காரு பார்கவியோட அப்பா. தங்கச்சியோட லவ் விஷயம் தெரிஞ்சு அண்ணன் நவீன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்காரு. 1000 தான் அவன் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் வேற சாதி, நாம வேற சாதி. மாமா மச்சான்னு சொல்லி பழகிறதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். அதுக்குன்னு உண்மையாவே மாமா மச்சான் ஆகிர முடியாது, அவனை மறந்துருன்னு எகிரி இருக்காரு. வீட்ல போர்க்கொடி பறந்தாலும் தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க பார்கவி. கட்டுனா கிருஷ்ணாவை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்ன பார்கவி வீட்டோட எதிர்ப்பை மீறி 6 மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் கிருஷ்ணாவோட வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கத்தி அருவா அடிதடின்னு சுத்திட்டு இருந்தாலும் பார்கவியை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறத்துல இருந்து கிருஷ்ணா எந்த குற்ற செயல்கள்லயும் ஈடுபடாம கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு மனைவி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் சாயங்காலம் கிருஷ்ணா வீட்ல உட்கார்ந்து மனைவி பார்கவி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு மகேஷ் கால் பண்ணி, மச்சான் உன்னை பார்த்து பேசணும், கொஞ்சம் வாடான்னு சொல்லிருக்காரு. ஃப்ரெண்டு ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிடுறானேன்னு பார்கவி கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பிருக்காரு கிருஷ்ணா. போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே
மூசி கால்வாயில கிருஷ்ணா இறந்து கிடக்கிறதா ஊர்க்காரங்க சொல்லிருக்காங்க. உடனே மனைவி பார்கவி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் அங்க போய் பார்த்தப்போ தலை செதஞ்ச நிலையில கொடூரமா இறந்து கிடந்திருக்காரு கிருஷ்ணா. ஆசையா காதலிச்சு பல கனவுகளோட கல்யாணம் பண்ணிட்டு வந்த பார்கவி கழுத்துல 3 முடிச்சு போட்ட கணவன் மூச்சு பேச்சு இல்லாம சடலமா கிடந்ததை பார்த்து துடிச்சு போயிருக்காங்க. இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து இனிமேல் மனைவி குடும்பம் தான் முக்கியம்னு திருந்தி வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷனை இப்படி கொன்னுட்டாங்களேன்னு பார்கவி கதறி அழுதிருக்காங்க. கிருஷ்ணாவை போன் பண்ணி வர சொன்ன மகேஷ் நவீனுக்கு ஃப்ரெண்டு தான். கிருஷ்ணாவோட லவ் மேட்டர் வீட்ல தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஒரே கேங்கா தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. நவீன் தான் மகேஷ பகடக்காயா வச்சு கிருஷ்ணாவை கூப்பிட்டு கொலை பண்ணிட்டதா சொல்லப்படுது. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில கிருஷ்ணாவோட தலையில பெரிய கல்லால கண்மூடித்தனமா அடிச்சு முகத்தை செதைச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. என் பையனை என் மருமகளோட அப்பா அண்ணங்க சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணாவோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில பார்கவியோட அப்பா சைத்துலு, அண்ணன் நவீன், இன்னொரு அண்ணன் வம்சி, போன் பண்ணி வர சொன்ன மகேஷ்னு 4 பேர் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவை கொன்னா நம்ம வீட்டு பொண்ணு பூவையும் பொட்டையும் இழந்து கஷ்டப்படுவாளேன்னு கூட யோசிக்காம சாதி வெறியில ஒருத்தனை கொண்டு போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணதுல இருந்து எல்லா அடாவடித்தனத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சும் இப்படி ஒரு கொடூர செயலை செஞ்சிருக்காங்க. இளம் பெண்ணை வெட்டி வீசியும் அடங்காத கொலைவெறி. வீட்டுக்குள் புகுந்து தாய் மகன் கொடூர கொலை. ஜாமீனில் வெளியே வந்து வெறியாட்டம் ஆடிய முதியவர். மூட நம்பிக்கையால் அரங்கேறிய பயங்கரமா? நடந்தது என்ன? மதிய நேரம் தெருவுல எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த தெருவுல உள்ள ஒரு வீட்ல இருந்து காப்பாத்துங்கன்னு கத்தி கதற சத்தம் பலமா கேட்டிருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க தாயும் மகனும் கொடூரமா கொலை செஞ்சு கிடந்ததை பார்த்து பதர்னாங்க இருந்தவங்க உடனே போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் கிடைச்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த தாயையும் மகனையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பொண்ணு, என்னடா நம்ம வீட்டு வாசல்ல இவ்ளோ பேர் நிக்கிறாங்க, என்ன ஆச்சோன்னு பதறி அடிச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க. அப்போ நடு வீட்டுல அப்பாவும் பாட்டியும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போன மகள் கத்தி கதறி அழுதிருக்காங்க. ஏற்கனவே என் அம்மாவை கொன்னுட்டாங்க, இப்போ தன்னோட அப்பாவையும் பாட்டியையும் கொன்னுட்டாங்க, இனிமே எனக்கு யார் இருக்கான்னு நெஞ்சில் அடிச்சிட்டு அழுதிருக்காங்க. அந்த பொண்ணை சமாதானம் பண்ண முடியாம திணறின போலீஸ் ஒரு வழியா 2 பேரோட சடலத்தையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. பட்ட பகல்ல வீடு புகுந்து கொலை பண்ணது யாரு, தாயையும் மகனையும் கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு போலீஸுக்கு நிறைய கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. அடுத்து வீட்டு தெருவுல இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுலதான் தாயையும் மகனையும் வீடு புகுந்து கொலை செஞ்சது ஏற்கனவே இளம் பெண்ணை கொலை செஞ்சுட்டு சிறைக்கு போன முதியவர் செந்தாமரைன்னு தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் பாலக்காட்டுல இருந்த சுதாகரன் சஜிதா தம்பதி வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்த செந்தாமரை தினமும் குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவி பிள்ளைகளை அடிச்சு சித்திரவதை செஞ்சிருக்கான். அப்போ சுதாகரன் எதுக்காக குடிச்சிட்டு வந்து மனைவி பிள்ளைகள்லாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு என் குடும்ப பிரச்சனையில நீ ஏன் குறுக்க வரன்னு சொல்லி சுதாகரனை அடிச்சிருக்கான் செந்தாமரை. அதுல இருந்தே 2 பேருக்கும் முட்டலும் மோதலும் ஆரம்பிச்சிருக்கு. தினமும் அடிச்சு கொடுமை தான் பண்ணிட்டு இருந்த, இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் சண்டை போடுறியான்னு சொல்லி செந்தாமரைய கண்டிச்சிருக்காங்க அவங்க மனைவி.
அத கொஞ்சம் கூட சட்டை பண்ணாத செந்தாமரை மீண்டும் குடிச்சிட்டு வந்து நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்றியான்னு சொல்லி மனைவிய மட்டும் இல்லாம பிள்ளைகளையும் கண்டமேனிக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கா. இதுக்கு மேல இவன் கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ண செந்தாமரையோட மனைவி தன்னோட பிள்ளைகளோட தனியா வீடு எடுத்து வாழ போயிட்டாங்க. நான் இனிமேல் ஒழுங்கா இருக்கேன், குடிக்க மாட்டேன், பிள்ளைகளோட சந்தோஷமா வாழலான்னு மனைவி கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா மனைவி செந்தாமரையோட வாழ தயாரா இல்ல. ஜோதிடத்துல அதீத நம்பிக்கை உள்ள செந்தாமரை தனக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரர்கிட்ட தன்னோட மனைவி பிரிஞ்சு போனதை பத்தி சொல்லியிருக்கான். என் மனைவி பிள்ளைகள் என் கூட சேர்ந்து வாழணும், அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு ஜோசியக்காரர்கிட்ட கேட்டிருக்கான் செந்தாமரை. உன்னோட குடும்பத்துக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இனிமே உன் மனைவி பிள்ளைகள் உன்கிட்ட சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஜோசியக்காரர். அதை கேட்ட செந்தாமரை, சாமி யாரு சூனியம் வச்சிருக்காங்கன்னு பார்த்து சொல்றீங்களான்னு கேட்டிருக்கான். அப்போ உன் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உன்னோட குடும்பத்துக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா அது சுதாகர்னு தான் முடிவு பண்ணிருக்கா செந்தாமரை. என் குடும்பத்தை பிரிச்சு விட்ட நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு எண்ணி சுதாகரனையும் அவரோட குடும்பத்தையும் கொலை பண்ண பிளான் போட்டிருக்கா செந்தாமரை. 2019 தெருவுல நடந்து போயிட்டு இருந்த சுதாகரனோட மனைவி சஜிதாவை அரிவாளால சரமாரியா வெட்டி இருக்கா செந்தாமரை. அதுல நில கொலைஞ்சு போன சஜிதா அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டாங்க. தகவல் கிடைச்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அரிவாளோட சடலத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த செந்தாமரைய கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. இந்த கேஸோட விசாரணை நடந்துட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்த செந்தாமரை சுதாகரன் வீட்டுக்கு போய் உன் குடும்பத்தை அழிக்காம நான் ஓய மாட்டேன்னு சவால் விட்டுருக்கான். சொன்ன மாதிரியே தெருவுல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து நுழைஞ்ச செந்தாமரை வீட்ல இருந்த சுதாகரனை அரிவாளால வெட்டி இருக்கான். அதை தடுக்க வந்த சுதாகரனோட அம்மா லட்சுமியையும் வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். வீட்ல இருந்த மகள் பக்கத்துல உள்ள கடைக்கு போயிட்டதால அந்த பொண்ணோட உயிர் தப்பிச்சிருக்கு. செந்தாமரை ஜாமீன்ல இருந்து வந்ததுல இருந்தே சுதாகரன் வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்கான். அதை பார்த்து பதறின சுதாகரன் என் குடும்பத்துக்கு செந்தாமரையால அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அப்போ செந்தாமரையால ஒரு பிரச்சனையும் வராது, நாங்க பாத்துக்கிறோன்னு ஒப்புக்கு சொன்ன போலீஸ் அடுத்து எதையுமே கண்டுக்கல. அதோட விளைவுதான் ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. ஜிம்மில் இருந்து வெளியே வந்த இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை. கோவிலில் ஏற்பட்ட பிரச்சனையை கோவில் முன்பு வைத்தே தீர்த்து கொண்ட கும்பல். கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? வழக்கம் போல காலையில ஜிம்முக்கு போயிட்டு பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு சி கேட்டகரி குற்றவாளி அன்புராஜ். மூலத்தோப்பு கிட்ட வர்றப்போ பின்னாலேயே 6 பேரு துரத்திருக்காங்க. என்ன எதுன்னு புரியாம பைக்கோட வேகத்தை கூட்டியிருக்காரு அன்புராஜ். ஆனாலும் அந்த 6 பேரும் அன்புராஜை விட வேகமா தங்களோட பைக்கை முறுக்கி சுத்து போட்டிருக்காங்க. அப்போ பைக்கையே கீழே போட்டுட்டு உயிரை காப்பாத்திக்க தலை தெறிக்க ஓடி இருக்காரு அன்புராஜ். கையில அருவா, இரும்பு கம்பி, கத்தின்னு ஆயுதங்களோட இருந்த அந்த கும்பல் ஸ்ரீரங்கம் கோயில் தெப்பக்குளம் பக்கத்துல உள்ள பார்க்கிங்ல அன்புராஜோட கழுத்து, கை, தலைன்னு வெறித்தனமா வெட்டி ரத்த வெள்ளத்துல போட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அன்புராஜோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருந்த மக்கள் உடனே ஆட்டோவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா ஊசலாடின உயிர் ஒரு சில நொடியிலேயே அடங்கிருச்சுன்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அன்புராஜோட சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் ஹாஸ்பிட்டல்ல குமிஞ்சதோட கொலையாளிகளை கூண்டோட தூக்காம நாங்க இடத்த காலி பண்ண மாட்டோம்னு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு முன்னாலேயே மறியல் போராட்டத்துல குதிச்சாங்க. அவங்கள அப்புறப்படுத்த முயற்சி பண்ணின காவலர்கள் கிட்ட, சார் நீங்க போய் கொலையாளிகளை பிடிக்கிற வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம்னு கொந்தளிச்சாங்க. இந்த போராட்டத்துக்கு மத்தியில அன்புராஜ கொன்ன கும்பல் யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுல ரங்கநாதர் கோயில் பக்கத்திலேயே சுத்து போட்டு நடந்த கொலைக்கு பழைய பகைதான் காரணம்னு தெரிய வந்திருக்கு. வைகுண்ட ஏகாதசி திருவிழா வேடுபறி நிகழ்ச்சியில கோயில் சார்பா பரம்பரையா செந்தில் மாணிக்கத்துக்கு மரியாதை கொடுக்கிறது வழக்கம். அப்படிதான்
ஜனவரி 17ஆம் தேதி வேடுபரி நிகழ்ச்சி நடந்திருக்கு. வழக்கம் போல ஊர்வலமா வந்து செந்தில் மாணிக்கத்துக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக கோயில் ஊழியர்கள் ரெடியாகி இருக்காங்க. அப்போ குறுக்க வந்த அன்புராஜ், ஏன் பரம்பரையா அவருக்கு தான் மரியாதை கொடுக்கணுமா, மத்தவங்களுக்கு செலுத்தினா ஆகாதான்னு பிரச்சனை பண்ணிருக்காரு. அமைதியா நடந்துட்டு இருக்கிற வேடுபரி நிகழ்ச்சியில எந்த சண்டையுமே வேண்டான்னு நினைச்ச செந்தில் மாணிக்கமோ, இந்த வருஷம் கோயில் சார்பா எந்த மரியாதையும் எனக்கு கொடுக்க வேண்டாம், அன்புராஜ் நம்ம பையதான், அவனுக்கு மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மணல்ல அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அடுத்து அன்புராஜுக்கு கோயில் ஊழியர்கள் மரியாதை செலுத்திருக்காங்க. அதே மாதிரி சில மாசத்துக்கு முன்னால நடந்த சேவல் சண்டையிலையும் செந்தில் மாணிக்கத்துக்கு அன்புராஜோட உரசல் ஏற்பட்டிருக்கு. இவன் நம்ம வழியில குறுக்க வரான்னு செந்தில் மாணிக்கம் அன்புராஜ் மேல கொலை வெறியில இருந்ததா தெரியுது. கோயில்ல அமைதியா விட்டு கொடுத்ததுக்கு பின்னால செந்தில் மாணிக்கம் ஆக்ரோஷத்தை மறைச்சு வச்சிருந்ததாகவும் அவருதான் ஆட்களை ரெடி பண்ணி ஆளையே தீத்து கட்டிட்டதாகவும் விசாரணையில பலர் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கொலை நடந்தப்ப தூரமா நின்னு செந்தில் மாணிக்கம் வேடிக்கை பார்த்து ரசிச்சதாவும் சொல்றாங்க. கொலையாளிகளை கொத்த அள்ள தேடுதல் வேட்டையில இறங்கின போலீஸ் கொலை நடந்த சில மணி நேரத்திலேயே ஐயனார், மகாபிரபு, தினேஷ் பாபு, லோகேஷ், ரகுபதி, கோபால்னு 6 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரங்கநாதர் கோயில் பக்கத்திலேயே கொலை நடந்திருக்கிறதால அங்க உள்ள பக்தர்கள் ஒருவித அச்சத்திலேயே உறைஞ்சு போய் இருக்காங்க. தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையும் ரவுடி சத்தை அடக்கி அறவே ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் பக்தர்களோட எதிர்பார்ப்பே. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.